திமுகவும் பிரியாணி அண்டாவும் ரொம்ப கலகலப்பாக போன அந்த இளைஞர் அணி மாநாடுங்கிறது உதயநிதியை எப்படியாவது துணை முதல்வர் ஆக்கிடணும். அவர் ஸ்டாலின் ஐயாவுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இளவரசருக்கு பட்டாபிஷேகம் நடத்திடணும் அப்படின்னு அவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இளவரசரை பேச விட்டாவே எல்லாம் செதஞ்சு போயிடுது. அவர் வாயை திறந்தாருனாவே ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுது. சனாதன ஒழிப்பு, ஒப்பம் வீட்டு சொத்தா, பேச்சில் ஒரு நிதானம் வேணும். பேச தெரியலையா பதிலே சொல்லாமல் இருக்கிறது கூட நல்லது தான். இவங்க தெலுங்குக்காரங்கிறதுனால பாட்டும் தெலுங்கு பாட்டு, காவாலியா நூ காவாலியா அப்படின்னு ஏன் ஒரு தமிழ் பாட்டு போடுறது? உங்கள் தாய்மொழி பற்று அங்கேயும் நிரூபிக்கணுமா? என்னங்க ஒரு நியாயம் வேண்டாமா? அதை கேட்டால் தமிழை காப்பாற்றுவோம், தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம், தமிழ் மக்களுக்காக உயிரை கொடுப்போம், முத்தமிழ் அறிஞர் எல்லாம் பேசுகிறீங்க. அப்புறம் பாட்டு மட்டும் நூ காவாலியான்னு தெலுங்கு பாட்டு போடுறீங்க. என்ன திமுக மாநாடா இல்லை ரெக்கார்ட் டான்ஸு இது போடுறீங்களா? இப்படி ஒரு குத்தாட்டம் எந்த ஒரு திமுக மாநாட்டிலையும் இதுவரையிலும் போட்டதில்லை. அது என்னமோ தெரியலிங்க, திமுக அண்ணாவும் பிரியாணி அண்டாவுக்கும் ஒரு ஏழாம் பொருத்தமாகவே இருக்குது. எப்போ பார்த்தாலும் பிரியாணி அண்டான்னு கண்டா போடுறதுக்கு வச்சிருக்கிறதே உங்களுக்கு தான். அங்கே அடுத்தவங்க கடையில் போய் அடித்து பிடிங்கி திம்பிங்க. அதுதான் இயல்பாக நடக்கும். நம்ம மாநாடு நமக்காக தான் சோறு பொங்குறாங்க, பிரியாணி. அது ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொருட்களைங்கிற மாதிரி பிரியாணி அண்டாவை அங்கிருந்துமா தூக்கிட்டு போகணும். என்னங்க ஒரு நியாயம்? நம்ம சொந்த வீட்லேயே யாராவது திருடுவாங்களா? அநியாயத்துக்கு அதுங்க பிரியாணி திருடிட்டு போகிறீங்க ரைட்டு. அந்த குண்டா, ஸ்பூனு, கரண்டி, அந்த சமையல்காரரு திமுகவோட பேசையை ஆட்டி பார்த்துட்டார். அவர் உண்மையை சொல்கிறேன்னு உண்மையை சொல்லி திமுகவை பங்கமாக கலாய்ச்சிட்டாரு. வேற யாருமே கலாய்க்க வேண்டாம், அவரோட வீடியோவை எடுத்து போட்டாவே போதும். ஏங்க எதையுமே விடலைங்க, எண்ணெய் கூட ஊற்ற சொல்லி வாங்கிட்டு போகிறாங்கங்கிறாரு. ஏன்னா சமைக்க வச்சிருக்கிற பொருளை கூடவா விட மாட்டீங்க? இதில் வேற இவர் நம்ம இளவரசர் பேசும்போது அங்கே ஒரு கும்பல் உட்காந்து ரம்மி விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா அடுத்த தமிழ்நாட்டோட முதல்வர் கூடிய விரைவில் துணை முதல்வராக அறிவிக்கப்பட போகிற இன்றைய விளையாட்டுத்துறை அமைச்சர். அவர் விளையாட்டுத்துறை அமைச்சருங்கனால இவங்க ரம்மி விளையாடிட்டு இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டு, சிம்பாலிக்காக காட்டியிருக்காங்க. அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர். இப்போ தான் ரம்மி சர்க்கிள் எல்லாம் ஆன்லைன் சீட்டாட்டம் தலை விரிச்சு ஆடுது. அதில் எப்படி விளையாட்டை எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்க பாருங்கள். விளையாட்டுத்துறை அமைச்சர் அங்கே பேசிகிட்டு இருக்காரு, இங்கே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. கீழே விளையாடுறாங்க, அவர் பேசுகிறாரு. ஒரே விளையாட்டு தான் போங்க, செம்ம ஜாலி. தண்ணி கேனு கேட்டா வரவனுங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்காங்க. அதை ஏன் பாக்கெட்டாக தூக்கிட்டு போகிறீங்க? எத்தனை பாக்கெட்டு கொண்டு போய் குடிப்பீங்க? ஒரு நியாயம் வேண்டாமா? கர்நாடகாக்காரன் தான் நமக்கு தண்ணி தர மாட்டேங்கிறான்னா அவங்ககிட்ட இருந்து போய் தண்ணியை அடித்து பிடிங்க வாங்கிட்டு வருவீங்கன்னு பார்த்தா இங்கே உங்களுக்கு குடிக்க வச்சிருக்கிற தண்ணியவே நீங்கள் கொண்டுட்டு வீட்டுக்கு போகிறீங்க. என்னடா ஒரு மனிதாபிமானம்? சக மனிதனுக்கு ஒரு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, தண்ணி கேனை கூட விடாமல் தூக்கிட்டு போகிறீங்க. உங்களுக்காக தானே எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தது. அதே தெரியாமல் சொந்த வீட்லேயே கொள்ளையடிக்கிற மாதிரி இருக்குது. அலை கடல் என திரண்டு வந்திருக்கும் காலி சேர்களே. கேமராவை எல்லா பக்கம் திருப்பினாலும் காலி சேர் தான். இந்த வெள்ளத்துலேருந்து இந்த 4000 கோடி வெள்ளத்தில் கொட்டினீங்கள, அதுலேருந்தே மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக மேலே இருந்த அளவு கடந்த பாசமெல்லாம் பொங்கி வலிஞ்சிருச்சு. கலைஞர் 100 அந்த விழாவில் ரஜினிகாந்த் அலை கொட்டுறாரு, கமலஹாசன் அவர் பேசுகிறாரு. 100 பேர் கூட வரலைங்க. அநியாயம். இவனுக்கு ஜால்ரா தட்டுறதுக்கு ஒரு அளவு இல்லையா? என்னத்தை சாதிச்சிருவீங்க? மக்கள் பிரச்சனைக்கு எதுக்குமே வராத ரஜினியும் இந்த சினிமா கூத்தாடி அரசியல் கோமாளியான கமலும் மக்கள் பிரச்சனைக்கு எதுக்குமே வரமாட்டாங்க.
ஆனால் அந்த அரசை வந்து அப்படி பாராட்டி பெருமை பேசணும். இதுக்கு முக்கிய காரணமாக கமல் தான் இருந்திருப்பாப்புல. ரஜினி போட்டாட்டா அவர் வீட்டில் தான் இருந்திருப்பாப்புல. தேர் இழுத்து தெருவில் விட்ட மாதிரி ரஜினியை கொண்டாந்து பங்கமாக கலாய்ச்சி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி, இதெல்லாம் ரஜினிக்கு ஒரு அசிங்கம். கமலஹாசன், நட்புக்கு துரோகம் பண்ணாதீங்க. நீங்கள் எல்லாத்துக்குமே பண்ணுவீங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு பண்ணுவீங்க, எல்லாத்துக்குமே பண்ணுவீங்க. உங்கள் உயிர் நண்பர் ரஜினிகாந்துக்கும் அதே வேலையை பண்ணாதீங்க. பாவம் அவர். சரி, நம்ம பிரியாணி அண்டாவுக்கு வருவோம். திமுக தொண்டர்களை திமுக கட்சி ஒருபோதும் கைவிடாது அப்படின்னு ஒரு வார்த்தை பேசினார். அப்போ வெளியில் ஒருத்தர், உங்கள் திமுக தொண்டர் ஒருத்தர் பிள்ளையோட படிப்புக்காக பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தார். அவர் யார்? அவர் அதிமுக தொண்டரா? ஒரு திமுக தொண்டர் தான் பிள்ளையோட படிப்பு செலவுக்கு மாநாட்டுக்கு வெளியில் நின்று தெருவில் நின்று பிச்சை எடுக்கிறாப்புல. அப்போ நீங்கள் திமுக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அவர் அப்படியே அழகாக தூக்கிட்டு போய் அந்த தங்கத்தை மறைச்சிருக்கவாது வேண்டாமா? உங்கள் லட்சணம் தான் அங்கேயே தெரிஞ்சிருச்சே தொண்டர்களுக்கு என்ன நீங்கள் பண்ணுவீங்கன்னு. வடிவேலு சொல்கிற மாதிரி உங்களுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன்? எதுவும் பண்ணல. அதே தான் அவங்களுக்கும் அப்படின்னு அந்த வெறும்பாக்கிட்டு விரிச்சு காட்டுவார்ல, அந்த மாதிரி அவரையாவது நீங்கள் மறைச்சிருக்கலாம். மாநாட்டு பந்தலுக்கு வெளியிலேயே அவர் அப்படியே அமுக்கி உள்ளே கொண்டாந்து உட்கார வச்சு அவருக்கு 2 வாய் பிரியாணி அமுக்கி விட்டுருந்தீங்கன்னு வைங்க, சாப்பிட்டு அமைதியாக இருந்திருப்பார். போகிறப்போ எப்பயும் போல் 200 கையில் காசை கொடுத்துட்டு, ஏன்னா ஓபிஎஸோட அதிகபட்ச சம்பளமே அவ்வளோதானே, ஒரு நாளைக்கு 200 தானே, அதை கொடுத்துட்டு அனுப்பிச்சுட்ருக்கலாம். அதையும் மறந்துட்டீங்க. உங்களோட மன்னர் ஆட்சி சதுரங்க வேட்டைக்கு அடுத்த கட்ட காய் நகரத்தில் அதை இந்த மாநாட்டை நடத்தியிருக்கீங்க. ஆனால் பிரியாணிக்கும் திமுகவுக்கும் எப்பயும் ஒரு தொடர்பு இருக்குது மக்களே, அதை மறந்துடாதீங்க. பிரியாணி கடை வச்சுருக்கவங்க திமுக மாநாடு நடக்குதுன்னா எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. அந்த ஒரு நாளைக்கு லீவு கூட விட்டுக்குங்க, நல்லது.